கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, அதான் ஆற்ற விட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட் கம்பெனிலேருந்து ஃபோன்பே கம்பெனி தனியே போகிறேன் அப்படின்ட்டு போகுது. ஏன் போகுது, எப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, இப்போ எதனால் ரெண்டு பேரும் வந்து பிரிகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். கௌரி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. இந்தியா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுடைய ஒரு பெஸ்ட் ஹப்பாக இருக்குங்கிறத கடந்த ஒரு 10-15 வருடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை சொல்லலாம். சச்சின் பன்சால் அண்ட் பின்னி பன்சால் அப்படிங்கிற ரெண்டு டெல்லி ஐஐடி ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற கம்பெனி 2007 இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. 2007 இந்த கம்பெனியை வந்து ஆரம்பித்து பெரிய அளவில் கொண்டு வந்து அதை பல $1 பில்லியன் வால்மார்ட்டுக்கிட்ட விற்றுட்டாங்க. அந்த டீல் நடந்தது 2018. சச்சின் பன்சால் அண்ட் பின்னி பன்சால் எப்படி ஃப்ளிப்கார்ட் ஆரம்பித்தாங்க, அவங்க எப்படி வால்மார்ட்டை விற்றாங்க, என்ன டீல் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனி இருக்குல்ல, 2018 ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வந்து வால்மார்ட் வாங்கின பிறகு அதனுடைய பிஸ்னஸ் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. இப்போவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் ரெண்டு கம்பெனியும் இருக்குது. பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் சொல்லுவார்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு போட்டி இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த போட்டியில் சின்னதாக நான் போட்ட குட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஃபோன்பே அப்படிங்கிற கம்பெனி. ஃபோன்பே கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டோட கம்பெனி கிடையாது, அது வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனி. 2015 சமீர் நிகம், ராகுல் சாரி அண்ட் பர்ஜீன் என்ஜினியர் அப்படிங்கிற 3 பேர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த ஃபோன்பே கம்பெனி. இந்த கம்பெனியை 2016 ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வாங்கினாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன்பே கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது அதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் வாங்கினதுக்கு பிறகு ரீசெண்டாக தான் அந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பெங்களூருக்கு மாற்றினாங்க. 2018 ஃப்ளிப்கார்ட் கம்பெனியுடைய 77% மேற்பட்ட ஸ்டேக்கை வால்மார்ட் கம்பெனி வாங்கின பிறகு ஃப்ளிப்கார்ட்டுக்கு கீழே இருந்த ஃபோன்பே அப்படிங்கிற அந்த குட்டி கம்பெனியும் வால்மார்ட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போது வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கொடைக்கு கீழே தான் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியும் இருக்குது, ஃபோன்பே கம்பெனியும் இருக்குது. ஃபோன்பே கம்பெனியுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற யூபிஐ ஆப்பில் லீடிங்கில் இருக்கிறது ஃபோன்பே. அதாவது ஒரு இடத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபோன்பே ஆப் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த 2022 ஃபிஸ்கல் இயரில் மட்டுமே ஃபோன்பே கம்பெனியுடைய ரெவன்யூங்கிறது 138% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 138% உயர்ந்திருக்கு. 1646 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஃபோன்பேக்கு 400 மில்லியன் ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா Tier 2, 3 and 4 சிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆஃப்லைன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த ஃபோன்பே கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 1646 கோடிக்கு மேலே ஃபோன்பே வந்து ரெவன்யூ பார்த்துருந்தாலும் அவங்க ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகக்கூடிய கம்பெனியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறதான் பதில். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து மைனஸில் போய்கிட்டு இருக்கு. ரெவன்யூ நல்லா ஜென்ரேட் பண்ணுறாங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் பாப்புலரான ஒரு ஆப்பாக ஃபோன்பே இருக்குது. அப்படி இருந்தாலும் அவங்களால இன்னும் அந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியலைங்கிறது தான் உண்மை. அதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ 51,000 கோடிக்கு மேலே இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் 3400 கோடிக்கு மேலே மைனஸில் தான் இருக்குது. அதுவும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. பட் ஃபோன்பேயோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டுடைய பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப பெருசு, அவங்களுடைய ஏரியாவும் வேறு. ஆனால் இந்த பிஸ்னஸ் கம்பேரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபோன்பேவை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வால்மார்ட்டுங்கிறது மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி தான் இந்த ஃபோன்பே அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டையுமே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிற 2 நிறுவனங்களையும் அவங்க ஏன் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதாவது இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரொம்ப பெருசு, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டலைசேஷனில் டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் தொகை இன்னும் அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்குது. அந்த பாப்புலேஷன் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் அண்டு அந்த பாப்புலேஷனும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் இப்போ வால்மார்ட் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் 4000 கோடி 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு லாஸ் ஆனும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போதைக்கு இந்த கம்பெனி எல்லாமே ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்யூச்சரில் அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்க தான் போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அந்த 2 நிறுவனங்களையுமே வால்மார்ட் அப்படியே கையில் ஏந்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இ-காமர்ஸ் செக்டாரில் அமேசான் கூட போட்டி போடுறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் இருக்குது. அமேசான் அளவுக்கு ஈக்குவலாக போட்டி போடுறது ஃப்ளிப்கார்ட் தான் இருக்குது, வேறு நிறுவனம் இல்லை. மற்ற சின்ன சின்ன வெப்சைட்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன ஆன்லைன் போர்ட்டல் எல்லாமே இருந்தாலும் இவங்க கூட ஒரு காம்படிட்டராக இருக்காங்க. நேருக்கு நிற்க முடியுமானா நிற்க முடியாது. சரி, ஃபோன்பேனா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு யூபிஐ ஆப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு அதான் ஞாபகம் வரும். ஆனால் அதை தாண்டி ஃபோன்பே என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுமா?
அவங்க அடுத்ததாக எங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கே நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து கிளியராக இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸை இன்னும் பல மடங்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது ஃப்ளிப்கார்ட்லேருந்து தனியாக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பிரிகிறாங்க. ஸோ 2 நிறுவனங்களும் தன்னிச்சு செயல்பட போகுது. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ சார்ஜ் அப்படிங்கிற ஆப் கூட வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த வாலெட்டில் இருக்கிற மணி எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீலை வந்து 2018 பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர்டெல் மணி, ஜியோ இவங்க கூடயும் வந்து டைப் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரெட் பஸ், ஓலா, கோபிகோ, ஸ்விக்கி அப்படின்னு இவங்க கூடயும் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் 2019 பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஒரு ஈக்விட்டி பேஸ்டு சேவிங் ஸ்கீமையும் மியூச்சுவல் ஃபண்டையும் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் ஐபிஓ வருதுல்ல, ஐபிஓவை நீங்கள் வாங்குறதுக்கு, ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி தனியாக போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கான தனி ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு தேடுறீங்க? எங்ககிட்டே பண்ணிக்கங்க. நாங்கள் எங்களுடைய ஆப்பை நீங்கள் வச்சுருந்தாலே அதன் மூலமாக நீங்கள் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கூட மியூச்சுவல் ஃபண்டுக்காக ஒரு டைப், அதுக்கப்புறம் பஜாஜ் அலையன்ஸ், ஐசிசி லாம்பர்ட் கூட ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கான டைப் அப்படின்னு நிறைய வேலைகளை வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஃபோன்பேவுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி மாதிரியான ஒரு மாடலில் ரன் பண்ணணும். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியாக, ஒரு ஃபின்டெக் கம்பெனியாக நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியுடைய டார்கெட்டாக இருக்குது. அடுத்ததாக ஃபோன்பே கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸில் இருக்க போகுது, நிதி மேலாண்மையில் இருக்க போகுது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது, அதுக்கப்புறம் நிறைய லோன் கொடுக்கறது இருக்குல்ல அந்த மாதிரி லெண்டிங் பிஸ்னஸ் இருக்க போகுது. அண்ட் அதை தாண்டி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூ பிஸ்னஸ்லேயும் அவங்க என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்னும் பெருசாக்கிறதுக்கு இப்போ ஃபோன்பே கம்பெனி திட்டமிட்டுருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேடிஎம் கம்பெனி என்ன வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கும் ஒரு படி மேலனா அப்படிங்கிற மாதிரி ஃபோன்பே வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு கிளைண்ட் பேஸ், கஸ்டமர் பேஸ் வந்து ஃபோன்பே கிட்டே இருக்குது. ஏன்னா இந்தியாவில் 4 ஒருத்தர் வந்து ஃபோன்பே ஆப்பை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ பேர் ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% பின்கோடை வந்து ஃபோன்பே வந்து ரீச் பண்ணிடுச்சான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க. அரவுண்டு ஒட்டுமொத்தமாக இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து லீடிங் ஃபோன்பே தான். 46% மேலே உங்களுடைய மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால இவங்களுடைய இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், இந்த லெண்டிங் பிஸ்னஸுக்கு வந்து இன்னும் அது ஈஸியாக நடக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 2000 கோடி ரூபா லாஸு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து ஒரு 2-3 வருடங்களில் மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கம்பெனி இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்மார்ட்டுங்கிறவர் ஒரு பெரிய தாத்தா. அந்த தாத்தா வந்து தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அப்படியே அள்ளி அள்ளி முட்டாயெல்லாம் கொடுப்பார்ல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு தாத்தா. ஸோ ஃபோன்பே கம்பெனிலாம் ஃபண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஃபோன்பே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் சப்சிடரியாக இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்க எந்த கம்பெனிக்குமே இந்த ஃபண்டெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கோல்கேட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நெஸ்லே கம்பெனி எடுத்தங்க, அது வந்து ஒரு சுவிட்சர்லாந்து கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி நெஸ்லே இந்தியாவெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய மணி ஃப்ளோங்கிறது அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை இருக்காது. நீ வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணு, ப்ராஃபிட் காட்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே அடிப்படையில் இப்போது ஃபோன்பே கம்பெனியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த டார்கெட் இன்னும் ஒரு 3-4 வருடங்களில், இல்லை அதிகபட்சம் ஒரு 5 வருடங்களில் ஃபோன்பே கம்பெனியை ஒரு மிகப்பெரிய என்பிஎஃப்சி மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அதுக்காக தான் இப்போது ஃப்ளிப்கார்ட்டையும் ஃபோன்பே வந்து தனியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிஸ்னஸ் வேறு, ஃபோன்பேவுடைய பிஸ்னஸ் வேறு. ரெண்டையும் ஒன்றா வச்சு ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டா அதனுடைய பிஸ்னஸை வந்து நம்ம தனியாக நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அதுக்காக தான் ஃபோன்பேவையும் ஃப்ளிப்கார்ட்டையும் 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஃபோன்பே ஃப்ளிப்கார்ட்டுடைய செப்பரேஷனை பார்க்கும்பொழுது மலேசியா வாசவன் பாடின அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. நினச்சி பாருங்கள், சிவாஜி கணேசன் தான் வந்து இப்போ வால்மார்ட் அப்படியே பாட்டு பாடுறாரு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஃபோன்பே, இந்த பக்கம் ஃப்ளிப்கார்ட்டை கூட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிமா நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் ஃபோன்பே கம்பெனியை வந்து ஒரு ஐபிஓ கூட இஷ்யூ பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஐபிஓ கூட இஷ்யூ பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அடிச்சுங்க. அண்ட் ஜாயின் பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு அழுத்தி வைங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் அந்த ஜாயின் பட்டன் மூலமாக வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.